ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு சண்டே ஃபுல் டே விலாக் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. ஓகே, வாங்க இப்போ நாம் சண்டே விலாக் பார்க்க ஆரம்பிக்கலாம். காலையிலே பார்த்தீங்கன்னா எப்போதும் சண்டே லேட்டாக தான் எழுந்திரிப்போம். ஆனால் அன்றைக்கி 5:30 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டேன். ஏன்னா நேரத்துலேயே நம்மளுடைய தென்னை மரம் 2 மரம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கு ஆளுங்க வர்றேன்னு சொன்னாங்க. சரி, அவங்க வர்றதுக்கு முன்னாடியே சமையலை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரத்தில் 5:30 மணிக்கே எழுந்திரிச்சிட்டு எப்போதும் போல் வாசல்லாம் கூட்டி வாசல் தெளித்து விட்டுட்டு மங்களகரமாக சிம்பிளாக ஒரு கோலம் அந்த கம்பி வச்சு கோலம் போடும் இல்லையா, அதில் தான் அப்படியே கோலம் போட்டு விட்டேன். இது நம்ம வீட்டுக்கு முன்னாடி வச்சுருக்கக்கூடிய செடிகள். அதிகாலையில் 5:30 மணிக்கு இதெல்லாம் பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. பார்த்திங்கன்னா அந்த சீசனுக்கு மல்லிகைப்பூ நிறைய பூத்துருந்தது. தொட்டி ஃபுல்லாக பூவாக இருந்தது. இப்போ சீசன் முடிஞ்சது இல்லையா, இப்போ மறுபடியும் அந்த பூவெல்லாம் பூத்து முடிஞ்சு இப்போ மறுபடி தலைய ஆரம்பிக்குது. முல்லைப்பூ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பூக்க ஆரம்பிக்கும். ஆனால் நான் எப்போதுமே பறிக்க மாட்டேன், அதை அப்படியே விட்டுருவேன். நல்ல வாசனையாக இருக்கும். அதிகாலையில் எந்திரிச்சு வரும்போதே பார்த்திங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாக நல்ல ஒரு பூ மனம் இருக்கும். அதனால் பறிக்க மாட்டேன். காலையில் சுவாமிக்கு பறித்து அப்படியே வச்சுட்டு தீபம் ஏற்றி விடுறது. இப்போ காலையில் பார்த்திங்கன்னா டிவியில் அப்படியே பாட்டு போட்டு விட்டேன். நான் நல்ல ஒரு சாமி பாட்டு அப்படியே பாடிட்டே இருந்தது. அதை கேட்டுகிட்டே கோலம் போடுறது, மற்ற வேலைகள்லாம் அப்படியே செஞ்சிட்ருந்தேன். இந்த கோலம் போடுறதை பற்றி ஒரு டவுட் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. நம்ம அம்மா காலத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒற்றைப்படையில் தான் கோலம் போடுவாங்க. அதாவது ஒரு கம்பி இழுப்பாங்க, இல்லை அப்படின்னா 3, 5, 7 அப்படி தான் இழுப்பாங்க. இப்போ இந்த கம்பி நான் வச்சு போடுறதுலையுமே பார்த்திங்க அப்படின்னா 9 இருக்குங்க, 9 ஹோல்ஸ் இருக்கும். ஆனால் ஒற்றைப்படையில் தான் இருக்குது. ஆனால் இப்போயே சமீபத்தில் ஒரு கோடு போடக்கூடாது, 2 கோடு போட்டு தான் கோலம் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 5 கோடு போடுறோம் அப்படின்னா நிலைவாசலில் அதை நீங்கள் 4 தான் போடணும், 5 போடக்கூடாது அப்படின்னு கமெண்ட்ஸ்லேயும் வருது. அது இப்போ அப்படியே பரவிடுச்சு. இது எதனால் இப்படி வந்தது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அம்மா கோலம் போட்டாங்க அப்படின்னா 3 கம்பி தான் இழுப்பாங்க. 3 கம்பி இழுப்பாங்க, இல்லை 5 கம்பி அப்படி தான் போடுவாங்க. ஒரு அடுப்பாக இருக்கட்டும், வாசல் படியாக இருக்கட்டும், வாசலாக இருக்கட்டும், அவங்க காலத்திலேருந்து அப்படி தான் போட்டுட்டு வர்றாங்க. ஆனால் இப்போ இந்த கொஞ்ச காலமாக தான் இந்த 4 கோடு பிரச்சனை வந்தது உள்ள. இது எதனால் என்னங்கிறத சொல்லுங்கள். இது அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இப்போ எல்லா பக்கமே பார்த்திங்க அப்படின்னா ஒத்த கம்பியில் போடக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கம்பியில் தான் கோலம் போட்டுட்டு இருந்தாங்க. அதை அபசகுணம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2 பட்டையாக போட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்து வளர்ந்ததெல்லாம் அம்மா போடுறதெல்லாம் பார்த்திங்க, அம்மாவாக இருக்கட்டும் எல்லா தாய்மார்களுமே போடுறது இந்த 3 கோடு போட்டு தான் போடுவாங்க. ஆனால் இப்போ போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது எதனால் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்படி சின்ன சின்ன விஷயங்களை ஒவ்வொருத்தரும் மாற்றி அதை அப்படியே மாற்றிடுறாங்க எல்லாருமே. அப்படி தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது நம்ம வீட்டுக்கு முன்னாடி உள்ள மருதாணி மரம். நல்ல ஒரு மரமாக இருக்கும். முன்னாடி வடகிழக்கு பக்கம் இந்த மருதாணி மரமும் அண்டு இந்த பூ பவளமல்லி பூச்சி மரம் இதுவுமே வச்சுருக்கேன். காலையில் எந்திரிச்சு வரும்போது அப்படியே வாசல் ஃபுல்லாக பூ அப்படியே அது கொட்டி கிடக்கும். அந்த பூ நைட்டு பூத்து காலையில் வாசலில் கொட்டிடும். அந்த பூ மட்டும்தான் அப்படி. மற்ற பூக்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சாயந்தரம் அப்படி விரியும். சாயந்தரம் மொட்டை இருக்கும். காலையில் அடுத்த நாள் அது விரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில் மொட்டை இருக்கும், சாயந்தரம் விரியும். ஆனால் இந்த பூ பார்த்திங்க அப்படின்னா சாயந்தரம் மொட்டை இருந்து காலையில் கொட்டி இருக்கும். அது கடவுளுடைய அனுகிரகத்தால் அப்படி நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி வாசலுக்கு முன்னாடி நல்ல ஒரு மனமும் இருக்கும், அதீத மனமும் இருக்கும் அந்த பவளமல்லி பூவில். நல்லா 2 பக்கமுமே பார்த்திங்கன்னா செடிகள் நிறைய தான் வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு ஒரு பிளாக் காப்பி ஒன்று போட்டு குடிக்கலாம் அப்படின்னு. இது பிளாக் காப்பி பவுடரில் சுடுதண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய் விட்டு அப்படியே அந்த நெய் உருகிற வரைக்கும் அப்படியே உருக்கிட்டு அப்புறம் நம்ம குடிச்சிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா டயட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க. சரி, இப்படியுமே நம்ம குடிச்சு பார்க்கலாமே அப்படின்னு இப்போ அப்படியே இதையும் ஆரம்பிச்சிருக்கிறேன். இப்படி யாரெல்லாம் இந்த பிளாக் காபி குடிக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றியும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதோட
பெனிஃபிட் தெரிஞ்சாலுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இன்னும் நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் காஃபி குடிச்சிட்டே அப்படியே உட்காந்துருக்கையில் காலையிலே வந்து அப்படியே முருகப்பெருமான் வந்து வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறாரு பாருங்கள், நம்மளுடைய கார்டனில் வந்து நின்றுட்டுருக்கிறாரு. அதை பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம், பரவாயில்ல நல்ல ஒரு சகுனம் மாதிரி இருக்குதே அப்படின்ட்டு அப்படியே பார்த்துட்டே உட்காந்துட்டு காஃபி குடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சண்டே ஸ்பெஷல் வந்து சண்டேனாலே எல்லார் வீட்லேயுமே ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு நான்வெஜ் தான் செய்வோம். நம்ம வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி வந்து பாறை மீன் எடுத்துகிட்டு வந்து குழம்பு செஞ்சேன். அதுவும் இன்றைக்கி மண் சட்டியில் செஞ்சேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. குழம்பு டேஸ்ட்டுக்கு அன்றைக்கே குழம்பு முடிஞ்சிருச்சு. கிச்சனில் எப்போதுமே நான் சமையல் பண்ணையில் பார்த்தீங்க அப்படின்னா இளையராஜா ஹிட்ஸு, எஸ்பி ஹிட்ஸ் எல்லாம் வச்சுக்குவேன். பெரும்பாலும் வந்து இந்த பட்டிமன்றம் வந்து நான் கேட்டுக்கிட்டே வேலைகள் செய்வேன். லியோனி சாரோட பட்டிமன்றம் எனக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம், ரொம்ப பிடிக்கும். கேட்டுக்கிட்டே வந்து சமையல் செய்கிறது. ஏன் அப்படின்னா அதில் கருத்துக்களும் இருக்கும், காமெடி சென்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதில் நல்லா சிரிச்சுக்கிட்டே நம்ம வந்து ஹாப்பியாக வேலை செய்யலாம். அதனால் எனக்கு ரொம்ப இஷ்டம். இன்னொரு மொபைலில் பட்டிமன்றம் கேட்டுகிட்டே தான் வந்து வேலைகள் செஞ்சிட்ருப்பேன். இப்போ வந்து அடுப்பில் வந்து அந்த மண் சட்டி வச்சு மண் சட்டி சூடாகிடுச்சு. அதில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். நல்லெண்ணெயில் மீன் குழம்பு செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு, ஒரு 6-7 பச்சை மிளகா அதையுமே கீறி சேர்த்துட்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு, அது கூட பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம் நீளமாக ரொம்ப நைஸாக கட் பண்ணியிருந்தேன், அதையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த மண் சட்டியில் வந்து குழம்பு செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். சட்டி சூடாகிற வரைக்கும் தான் வந்து லேட் ஆகுமே தவிர, நல்லா ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா சீக்கிரம் வந்து சமையல் முடிஞ்சது மாதிரி இருக்கும். இப்போ 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டேன் இல்லையா, அதுக்கு தக்காளி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 தக்காளி எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா கழுவிட்டு ரொம்ப குட்டி குட்டியாக நைஸாக கட் பண்ணிக்கிட்டேன். புளியை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு தக்காளி கொஞ்சம் அதிகம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து கடல் மீன்னால கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் வந்து குழம்பு வந்து அந்த கவிச்சி இல்லாமல் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி ஹஸ்பண்ட் விரும்பி சாப்பிட்டாங்க. ஏன்னா அன்றைக்கி ஃபுல்லாக மீன் குழம்புலேயே தான் சாப்பிட்டாங்க. பெரும்பாலும் மீன் குழம்பு அவருக்கு பிடிக்காது. அதுவும் நான் வைக்கிறது மட்டும்தான் அவருக்கு பிடிக்கும். இதை வந்து நான் வீடியோக்காக சொல்லலை, வெளியில் எங்கேயுமே போய் சாப்பிட மாட்டேன் அப்படி. அதனால பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து அந்த அந்த கவிச்சி வாசமெல்லாம் அவருக்கு பிடிக்காது. ஆனால் நான் செஞ்ச மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். என்றைக்காவது ஒரு நாள் வச்சேன் அப்படின்னா அந்த ஒரு நேரம் எடுத்துக்குவார், மறுநேரம்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படி. ஆனால் அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா முடிகிற வரைக்குமே சாப்பிட்டாரு. அன்றைக்கி ஃபுல்லாக மீன் குழம்புலேயே தான் சாப்பிட்டாரு. அதை பார்க்குறப்போ எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி, பரவாயில்ல ரொம்ப விரும்பி சாப்பிட்றாரு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. இப்போ 1 கிலோ வந்து பாறை மீன் வாங்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து சங்கரா மீன் தான் வாங்கிட்டு சொல்லியிருந்தேன். அதுவுமே குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போதுமே வந்து இங்கே வந்து டேமு தான் இருக்குது, பவானி சாகர் டேம் இருக்குல்ல, அதுதான் இங்கே இருக்குது. அதனால டேம் மீன் தான் அதிகம் கிடைக்கும். இங்கே கடல் மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது. பழைய மீன்கள் வந்து ஸ்டோர் பண்ணி தான் வச்சுருப்பாங்க, ரொம்ப பழசாக இருக்காது. அன்னைக்கு மட்டும் வந்துமே பார்த்திங்கன்னா ஐஸ் வச்ச மீன் தான் இருக்கும். அதனால வந்து டேம் மீன் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்குவோம். உயிரோடு கூட கிடைக்கும் மீனெல்லாம், அப்படியே உயிரோடவே வாங்கி வெட்டி கொண்டு வந்து சமையல் செய்வோம். அப்படியெல்லாம் கூட பண்ணியிருப்போம். ஆனால் பார்த்திங்கன்னா எப்போதும் டேம் மீன் தானே செய்கிறோம், அதனால் கடல் மீன் செய்யலான்னு சொல்லிட்டு தான் சங்கரா மீன் வாங்கிட்டு சொல்லியிருந்தேன். அது குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் சங்கரா மீன் கிடைக்கல. சரி பாறை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஏற்கனவே ஒரு டைம் பாறை மீன் குழம்பு வச்சுருந்தேன், அதுவுமே நல்லா தான் இருந்தது. அந்த சங்கரா மீன் டேஸ்ட்டில் தான் இருக்கும். அதை விடவே இந்த பாறை மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்குது. அப்புறம் அதில் 1 கிலோ வாங்கிட்டு வந்தேன். அப்படியே அதை வந்து அப்படியே நல்லா உப்பு போட்டு நல்லா உரசி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. வதங்கினா தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். வதங்கினதுக்கப்புறம் அந்த வெட்டி வச்சுருந்த 3 தக்காளியவும் அதில் சேர்த்துக்கிட்டேன். தக்காளியும் நல்லா கூழ் மாதிரி வதங்கினதுக்கப்புறம் அதில் வந்து தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேன். உங்கள் காரம் உங்களுக்கு எவ்வளவு காரமோ அவ்வளோக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிட்டால் போதும். அது கூட கொஞ்சம் நல்லா குழம்பு வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து அந்த காஷ்மீர் மிளகாய்த்தூள் இருக்குதுல்ல, அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது காரம் கம்மியாக இருக்கும், ஆனால் கலர் வந்து நல்லா பார்க்குறக்கு குழம்பு வந்து நல்லா பிரைட்டாக காட்டும். சாப்பிட்றக்கும் அது வந்து நம்மளுக்கு தூண்டும், அந்த கலர் அப்படி இருக்கும். அதனால் அதில் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு அதையுமே நல்லா ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் ஊற வச்சுருந்த அந்த புளியை வந்து கரைச்சி குழம்புல சேர்த்துக்கிட்டாச்சு. இது வந்து காரைக்குடி பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா செட்டிநாடு பக்கம் இந்த மாதிரி தான் மீன் குழம்பு செய்வோம். இது கொங்கு நாடு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டி வந்து மீன் குழம்பு செய்வாங்க. ஆட்டி அப்படின்னா
சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு, ஜீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அது கூட கொஞ்சம் தேங்காயும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதை வந்து மிக்சியில் அரைப்பாங்க. இல்லை அப்படின்னா ஆட்டாங்கல்லாம் ஆட்டி செய்வாங்க. அப்படி செஞ்சாலும் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சைடு அப்படி செய்வாங்க. எங்கள் ஊர் சைடெல்லாம் இந்த மாதிரி தான் மீன் குழம்பு செய்வாங்க. இப்போ மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அந்த புளியை கரைச்சி அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இப்போ வந்து உப்பு காரம் எல்லாம் நல்லா இருக்குதான்னு பார்த்துக்கலாம், கரெக்டாக இருக்குதான்னு. எல்லாமே கரெக்டாக இருந்தது. குழம்பு கொதிக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம மீனெல்லாம் வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கழுவுன மீனை இந்த குழம்போடு சேர்த்துக்கலாம். நேற்று வந்து இந்த கார்டன் க்ளீனிங் வீடியோஸ் நான் கொடுத்துருந்தேன் இல்லையா, அதில் வந்து அந்த அல்லிப்பூ செடி வந்து பூக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் நான் சொல்லுங்கன்னு சொல்லி நான் வீடியோவில் கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் எல்லோரும் பார்க்குறவங்க எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, டிஏபி உரம் இருக்குது இல்லையா, அதை வந்து ஒரு கிளாத்தில் கட்டி அந்த அல்லிப்பூ செடிக்குள்ளே வந்து அந்த தண்ணிக்குள்ளே பதிச்சு வைக்க சொன்னாங்க. அப்படி பதிச்சு வைக்கும்போது பூ வந்து ரொம்ப சூப்பராக பூக்குது சிஸ்டர். எங்கள் வீட்டில் அது மாதிரி தான் நான் செஞ்சுருக்கிறேன். இப்போ வந்து பூ நல்லா பூக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். எனக்கு இந்த கமெண்ட்ஸ் வந்ததும் அவ்வளோ ஒரு ஹாப்பி. ஏன் அப்படின்னா, பூ வந்து பூத்தா தானே நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. யாராவது ஒரு கமெண்ட்ஸ் கொடுப்பீங்களா அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் ரொம்ப கொஞ்சம் லேட்டாக ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் கொடுத்துருந்தாங்க. பரவாயில்ல, நம்ம கேட்டதுக்கு ஒரு பதில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறாத விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. அதுவும் வந்து அல்லிப்பூ பூத்துது அப்படின்னா பார்க்குறக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி சொல்லியிருந்தீங்க. நானும் வந்து அது மாதிரியே செய்கிறேன். டிஏபி உரத்தை கொஞ்சம் எடுத்துகிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு துணியில் நல்லா கட்டிட்டு அதை வந்து அப்படியே தண்ணிக்குள்ளே பதிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா பூ வந்து நல்லா பிடிக்கும்னாங்க. அதே மாதிரி செய்யலாம். உங்களுக்கும் இந்த டிப்ஸ் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தாலும் சரி, தெரியலைனாலும் சரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. இப்போ குழம்பு வந்து மீனில் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை எடுத்து அந்த அடுப்பில் சின்ன அடுப்பில் வச்சிடலாம். ஏன்னா வந்து மீன் சேர்த்துட்டோம் அப்படின்னா நிறைய வந்து எரியணுங்கிறது கிடையாது. சிம் பண்ணி ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வச்சோம் அப்படின்னாவே வந்து நல்லா மீன் வந்து வெந்துடும். அடுப்பு அதிகம் பண்ணக்கூடாதுங்க. மீன் சேர்த்ததுக்கப்புறம் வந்து அடுப்பை சிம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த மீனில் வந்து உப்பு காரம் எல்லாமே இறங்கிடும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த மீனோட டேஸ்ட்டும் அந்த குழம்பு ஃபுல்லாமே இறங்கிடும். இப்போ இன்னொரு அடுப்பில் ஏற்கனவே முட்டை வேக வச்சுட்டேன். இப்போ குழம்பும் நல்லா கொதிச்சிடுச்சு. அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இன்னொரு அடுப்பில் கொஞ்சம் சாப்பாடும் வச்சாச்சு. இப்போ நல்லா கொதித்து வரும்போது, எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா மீன் குழம்பு இன்னும் நல்ல மணமாக இருக்கும். எந்த குழம்பு வச்சாலுமே இறக்க போகிற நேரத்தில் நம்ம கொத்தமல்லி கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி, நல்ல மணமாகவும் இருக்கும் குழம்பு. கவிதேவன் அப்படிங்கிற சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, ஹாய் சிஸ்டர், ஒன் டபுட் மெனி ஆஃப் தம் டெல்லிங் வீட்டுக்கு முன்னாடி க்ரீப்பர் பிளான்ட்ஸ் வைக்கக்கூடாது, அதுவும் மணி பிளான்ட்ஸ் நார்த் ஈஸ்ட் சைடு வைக்கக்கூடாதுன்னு. ஆக்சுவலி மை ஹோம் இஸ் ஆல்சோ ஈஸ்ட் ஃபேஸிங் நார்த் ஈஸ்ட் கார்னர் சைட். நான் ஃபுல்லாக மணி பிளான்ட் வச்சுருக்கேன். பட் ஃபியூ பீப்புள்ஸ் டெல்லிங் லைட் திஸ் ப்ளீஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு நெக்ஸ்ட்டு போஸ்ட்டில் சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அப்படி தான் சொல்லுவாங்க சிஸ்டர். நார்த்து பக்கம் வந்து மணி பிளான்ட் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நம்மளுக்கு எதோ இடம் இருக்குதோ அங்கே வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருப்பாங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா செடி வைக்க முடியாத அளவுக்கு இருக்கும். இந்த சைடு வந்து சவுத் சைடு வந்து இடம் இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை சவுத் சைடு ஃபுல்லாக இடம் இருக்காது, நார்த் சைடு வந்து இடம் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறப்போ செடி அவங்கெல்லாம் எங்கே வளர்ப்பாங்க? அது எதுக்காக அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, வாஸ்துக்காக தான் சொல்லுவாங்க. அந்த நார்த்து பக்கம், அந்த நார்த் ஈஸ்ட்டில் வந்து எப்போதுமே வந்து அதிகமான வெயிட்டை வந்து அங்கே வைக்கக்கூடாது. அது வந்து ஃப்ரீயாக தான் அந்த இடம் இருக்கணும் அப்படிங்கிறத வாஸ்துவில் வந்து சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதனால் அங்கே வெயிட்டை கொண்டு போய் வைக்கக்கூடாதுங்கிறதா வந்து முக்கிய ஒரு விஷயம். அது
அதுக்காக தான் அது சொல்கிறது. இப்போ நம்ம இடமே இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வாஸ்து சரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து சவுத்து பக்கம் சின்னதாக ஒரு செடி வச்சிட்டிங்கன்னா கூட போதுமானதான். இல்லாதவங்களுக்காக நம்ம வந்து இருக்கிற இடத்த யூஸ் பண்ணிக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. வாஸ்துங்கிறதே பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய வீடுகளில் வந்து வாஸ்துலாம் பார்த்தெல்லாம் சில வீடுகள்லாம் இருக்காது. இப்போ வாடகைக்கு போகிறோம் அப்படின்னா அந்த வீட்டில எல்லாம் வாஸ்து எல்லாம் பார்க்கவே முடியாது. ஏன்னா அந்த இடத்துல தான் நம்ம போய் இருந்து ஆகணும். அங்கே வந்து அது வாஸ்து பார்த்து வச்சோம் அப்படின்னா நம்ம வந்து நமக்கு தேவையான பொருளை அங்கே வச்சுக்கிட்டு நம்ம வந்து அந்த இடத்துல வாழவும் முடியாது. அப்படிங்கிறப்போ இருக்கிற இடத்துல நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். அந்த ரீசன் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த நார்த் ஈஸ்ட்டில் வந்து வெயிட் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் வந்து அப்படி ஒரு ரீசன் சொல்லுவாங்களே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. மணி பிளான்ட் செடி நீங்கள் எங்கே வேணாலும் வைக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லா வீட்லேயுமே நார்த்தில் தான் வச்சுருப்பேன். ஏன்னா வந்து நார்த்து வந்து அந்த வடகிழக்கு மூலைங்கிறதே வந்து நல்ல ஒரு குபேர மூலைன்னு தான் சொல்லுவாங்க. வடகிழக்கு மூலையை வந்து குபேரன் மூலைங்கிறது இந்த கார்னரில் இருக்கும். சவுத்தில் வந்து மேல் நோக்கி இருக்கும் அந்த குபேரன் மூலைங்கிறது. ஆனால் அந்த வடகிழக்கு மூலையில் வந்து மணி பிளான்ட் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப இஷ்டம். அங்கே வச்சதுலேருந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கிறேன். நல்லா செடிகளுமே நல்லா தான் தலையுது. நான் அப்படி தான் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு ஒருவேளை அப்படி கஷ்டமாக தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் அந்த வாஸ்து பிரகாரம் கூட நீங்கள் வச்சுக்கோங்க. இப்படி தான் வைக்கணும். நான் அப்படி வந்து யாரையும் நான் சொல்ல கிடையாது. இடத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படி நீங்கள் வந்து வாஸ்துக்கு பிரகாரம் கரெக்டாக தான் வைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சவுத்து பக்கம் ஒரு சின்ன தொட்டியில் கூட நீங்கள் மணி பிளான்ட் வச்சுட்டு கூட அப்படியே எல்லா பக்கமும் வச்சுக்கலாம். வாஸ்து வந்து கரெக்டாக வந்து நேர் பண்ணிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லியிருக்கேன். நீங்கள் ரொம்ப வாஸ்து பார்த்து தான் வாழுவீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியம் வந்து நல்லா ஒரு 2 மணி நேரம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஒரு 5:30 போல் வந்து தென்னை மரம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆளுங்க வந்திருந்தாங்க. சரின்ட்டு ஒரு ஆள் தான் வந்திருந்தார். அப்புறம் அவங்களே வந்து எல்லாம் க்ளீன் பண்ணாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மரத்துலேயுமே வந்து நிறைய தேங்காய் நெத்தாவே போயிடுச்சு, அப்படியே இருந்தது. அப்புறம் அதெல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு தேவையில்லாத அந்த இலையெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து கட் பண்ணி விட்டாங்க. அந்த ஓலையெல்லாம் கட் பண்ணிவிட்டு நீட்டாக வந்து மரத்தை சுத்தம் பண்ணி கொடுத்துட்டாரு. கிட்டத்தட்ட வந்து 2 மரத்துலேயும் சேர்ந்து ஒரு 100-150 தேங்காய் இருந்திருக்கும், அந்தளவுக்கு இருந்தது. ஒன்று வந்து செவ்வளனி, ஒன்று வந்து நார்மல் இளநீ தான். அப்படியே ஒரு கொத்து இளநியும் போட சொன்னோம். போட்டிருந்தாரு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. என்னதான் இருந்தாலும் நம்ம கடையில் வாங்கி குடித்தாலுமே நாம் வச்சு வளர்த்த மரத்தில் உட்காந்து இளநீ குடிக்கிறது எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். அப்படி தான் இருந்தது. இந்த மரமே வந்து நான் வச்சு வளர்த்ததான். இந்த வீடு கட்டி வந்ததுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து ஒரு மரம் வாங்கி இங்கே நம்ம வீட்டுக்கு முன்னாடி விற்றுட்டு வந்தாங்க. அப்போ வாங்கி சும்மா ஒரு விளையாட்டுத்தனமாக வச்சு விட்டார். 2 மரத்தை வச்சு விடுவோம் அப்படின்ட்டு. அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவ்வளோ பலன் கொடுக்குது. எப்போதுமே நாங்கள் இந்த மரத்தில் காய் வந்ததுக்கப்புறம் இது வரைக்கும் தேங்காய் வாங்கினதே இல்லை கடையில். அந்தளவுக்கு வந்து காய் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு ஹாப்பியாக இருக்கும். நம்ம வச்ச மரம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் இருக்கும். அப்படியே செவ்வளனியும் போட சொல்லிவிட்டு அந்த செவ்வளனியும் குடித்தோம், நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது சப்போட்டா மரம். இதுவுமே வந்து ஃபுல்லாக நல்லா வளர்ந்துருச்சு. காய்கள் நிறைய பிடிச்சிருந்தது. அந்த பக்கம் பக்கத்து வீட்டு பக்கம் போயிடுச்சு. அவங்க வீட்டுக்கு கிச்சன் வரைக்கும் மரம் வந்துருச்சு, கொஞ்சம் கட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னா அவரை வச்சே ஃபுல்லாக மரத்தையுமே கொஞ்சம் ஃபுல்லாக முக்கால்வாசி கட் பண்ணிட்டோம். ஏன்னா மறுபடியும் தலையிட்டோம் அப்படின்ட்டு. அப்புறம் அதுலேயும் நிறைய பழங்கள்லாம் இருந்தது. எடுத்து அப்படியே வந்து வச்சுருக்கேன். கொஞ்சம் காய் வெட்டாக இருந்தது. ஒரு சிலது வந்து நல்ல பழமாக இருந்தது, நல்ல பெரிய பெரிய பழமாக இருந்தது. இது நாட்டு மரம் தான், அதனால தான் நல்ல மரமாக ஆயிடுச்சு. இப்போ இளநியெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து அவரே வந்து பாதி அளவுக்கு சீச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா அவங்க வந்து இந்த கத்தி ரொம்ப ஷார்ப்பாக வச்சுருப்பாங்க, அதனால் உடச்சி கொடுத்துருந்தாரு. தேவையான அளவு குடித்தா கொஞ்சம் அந்த தோசை பதம்னு சொல்லுவோம்ல, அந்தளவுக்கு உள்ளதெல்லாம் நல்லா வெட்டிட்டு நல்லா சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு முடிஞ்சுட்டு நானும் ஹஸ்பண்ட் ஒரு 7 மணி இருக்கும் அப்படியே ஃபுல்லாக வாக் போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனார். அப்படியே ஒரு ஜாலியாக ஒரு வாக் போயிட்டு ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ரொம்ப ரிலாக்ஸாகவும் இருந்தது அப்படியே போயிட்டு வர்றது. எப்போதுமே வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு எப்பாவது வெளியில் நடந்து போனோம் அப்படின்னா ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. போயிட்டு அப்படியே ஒரு மணி நேரம் அப்படியே நடந்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்தாச்சு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சண்டேயில் நான் செய்த வேலைகளும் உங்களுக்கு விளாகாக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.